மனிதன் தன்னை உணரும் பொழுது இன்னைக்கு அன்னைக்கு ராகவேந்திரர் வந்தாரு. எதுக்கு அவதாரமா வந்தாரு? புத்தர் ஏன் வந்தாரு? இந்த உலகத்துக்கு நல்லதை சொல்வதற்காக வந்தாங்க. டேய், நீயும் அவதாரம் தான்டா, தெரிஞ்சுக்கோ, நான் தெரிஞ்சதை நீயும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எப்ப பாரு ஞானிகளுக்கு இதே வேலை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன் மூச்சை கவனி, ஆசையை விடு, எல்லாமே அவங்களோட கடமை. ஆனா இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்போ ஆலமரத்துல பல விதைகள் இருக்கும், கீழே விழும். எல்லா விதைகளும் முளைக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த ஒரு விதை முளைக்குது பத்தியா, அதுதான் இயற்கைக்கு தேவை. இவங்க சொல்ற எல்லா இதுகளும் இன்னொருத்தன் முளைப்பான், இன்னொருத்தன் முளைச்சு அவன் உலகத்துக்கு சொல்லுவான். அதையும் மீறி உலகம் கேட்கவில்லை என்றால், தன்னுடைய அவதாரம் தான் மனிதர்கள் அவங்க புரிஞ்சிக்கலன்னா, கடவுள் அப்போ இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உணர்த்துவான். அதையும் உணராத பக்குவமற்றவர்கள் அவங்க கர்மாக்களை அனுபவிச்சுட்டு போகணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய சரி உதாரணத்துக்கு வேற யாரையெல்லாம் எடுக்க வேண்டாம், ஒரு அக்பர் எடுத்துப்போமே. அக்பர் 1000 பேரை கொண்டு இருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், ராஜாவா இருந்திருக்கலாம், எல்லா அதிகாரம் பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம். எவ்வளவு நாள் அவரோட வாழ்க்கை, எவ்வளவு நாள் அவரால் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது? ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய மரணம் வந்துச்சு. அவர் மரணப்படுக்கையில் படுக்கும்போது தான் யோசிச்சிருப்பாரு, நான் அந்த பெண்களை பார்த்தேன், இந்த வருமானங்களை பார்த்தேன், இப்படி என் புகழ் இருந்தது, நாடுகளை பிடிச்சேன், ஆனா இப்ப எதுவுமே என் கையில இல்லையே. அதுதான் நெப்போலியன் கையை வெளியே வச்சிருவாரு. இதெல்லாம் நீங்க உணரும் போது தான் நீங்க அவதாரம் ஆவீங்க. அவதாரம், ஒவ்வொருவரும் அவதாரம். அதை புரிந்து கொள்வதற்காக தான் ஆன்மீக பெரியவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். புத்தகத்தை படிச்சு எல்லாருக்கும் சொல்றது இல்லை, சொல்லிதான் ஆகணும். கத்துக்கிறவன் கத்துக்கிட்டோம்.